தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான். கலைஞரே காகிதப்பு கதாநாயகன் தான். ஏன் இப்போ ஸ்டாலின் நடிக்கலையா? இப்போ அவருடைய மகன் உதயநிதி அவர் நடிச்சுட்டு வரலையா? சீமான் அவர் எங்கேருந்து வந்தார்? திருமாவளவனே நடிச்சிருக்காரு. நடிகர்னு ஒதுக்கி வைக்கிறது உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்றது அதை விட மோசமான டைரக்டர் வெற்றிமாறனா அவர் 2 படம் வெற்றிகரமாக பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய மேதையா? இன்னொரு டைரக்டர் யாரோ ஒருத்தர் எனக்கு பேரே தெரியாது, அவர் எதுவும் சொன்னாராமே, துரோணாச்சாரியார் வந்து ராஜகோபாலாச்சாரியார் படிக்க விடாம. இதை விட ஒரு மட்டமான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு எது இருக்கு? ஸ்டாலின் நிறைய சொல்றார், நிறைய வாக்குறுதி தரார், அதனால போட்டான். இப்போ எல்லாருமே ஏமாந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்றது பெருசா இல்லை அப்படி சொன்னார்னா அண்ணாமலையே நீங்க சந்தேகம். அரசு ஊழியர்கள் மட்டுமே 40 லட்சம் வாக்குகளை கணிசமாக போடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சக்தி அது. இந்த அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இவருக்கு எதிராக இருக்காங்க. பொன்னியின் செல்வனை நீங்கள் முழுமையாக படித்திருந்தால் அது எவ்வளவு மோசமாக படமாக்கப்பட்டிருக்கிறது என்பது. இந்த லோகேஷ் கனகராஜன் ஒரு ஆள் இருக்காரு, அப்புறம் நெல்சன் ஒரு ஆள் இருக்காரு. இன்றைய திரைப்பட உலகத்தை மொத்தமாக சீரழித்தவர்கள். பணம் பண்ணுவது மட்டும்தான் நம்முடைய கலை சேவை என்று நினைக்கக்கூடிய மிக மிக மட்டரகமான சமூக விரோதிகள். அதாவது இளையராஜாவுக்கு நல்ல திறமை இருக்கு, திறமையை மீறி தலைநரே கனம். இப்போ வந்து அனிருத்து பொன்னிருத்து நியமனம் போடல, காதுல ரத்தம் வரல உங்களுக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல நல்லா நகைச்சுவை பண்றதா நீங்க யாரை பார்க்குறீங்க? இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலினுக்கு ஈடு இணை வேறு யாருங்க? அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது. தற்போது இருக்க இந்த சூழல், அரசியல் களம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இல்லை, இப்பொழுது நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் கூட்டணிகள் வந்து ஒரு முழுமையான வடிவத்தை பெறுகிற வரையில் 2026 என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நான் வந்து 4 சுவர்களுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடுகிற அரசியல்வாதி கிடையாது. இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு, எதிர்ப்புணர்வு வாக்காளரிடம் கூடுதலாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலை அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்கிறார். ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்றது பெருசா இல்லை அப்படி சொன்னார்னா அண்ணாமலையே நீங்கள் சந்தேகப்படணும். அவர் சொல்றாரு கூட்டணி வலிமையா இருக்காங்க, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது பெருசா இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொல்வதே பொய். இந்த ஆட்சியினால் மிகப்பெரிய நன்மையை யாருமே அடையலை. அதில் வந்து இப்போ இது ஒரு 25 விழுக்காடு வாக்குகள் இன்றைக்கு நிலையில் அதுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர்களோட கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு கணக்கு தான் இது. கம்யூனிஸ்டுகள் தேய்ந்து தரைமட்டத்துக்கு போய் 1% ஆயிட்டாங்க. விசிகேவுக்கு என்ன நீங்கள் தூக்கி உயர்த்தினாலும் 3% வாக்கு தான். காங்கிரஸுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் தூக்கி நிறுத்தினாலும் 5% வாக்கு தான். இது 5, 3, 1 மொத்தமே 9% வாக்கு தான். புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் மற்ற இந்த கூட இருக்கிற ஈஸ்வரன் அது இது எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 10%, 25 + 10 35% இன்னைக்கு உள்ள நிலைமைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதற்கு எதிராக நீங்கள் இப்பொழுது அதிமுகவை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 21 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, பெரிய ஆளுமை இல்லை, பெரிய கவர்ச்சியோ வசீகரமோ எடப்பாடிக்கு இல்லை. அந்த நிலையில் அந்த அதிமுக என்பதும் ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, மிக வலிமையான ஒரு கட்சி. அது இந்த தொண்டர்கள் வந்து திமுக எதிர்ப்பிலேயே ஊறி திளைத்தவர். அதனால் அதுக்கு ஒரு 21 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. இப்போ அண்ணாமலை எடுத்துக்கொண்ட முயற்சியினால் பிஜேபி கூட்டணியில் ஒரு 18 விழுக்காடு வாக்குகள் வந்தது. அதே வாக்குகள் வரும்னு நான் சொல்ல மாட்டேன், அது குறையலாம். அப்படி 18 விழுக்காடு வாக்குகள் 4% போயிடுச்சு. இப்போ பாமக எங்கே போகுது என்ன? இப்போ பார்த்தால் சிவி சண்முகம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், அவர் வந்து ராமதாஸை பார்த்துருக்காரு. பாமக இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த 18% ஒரு 3% குறைச்சோட 15% இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு 21% இந்த பக்கம் 15%ன்னா
நீங்கள் இதுவே 36% ஆகுது. ஆமா. நீங்கள் அத்தனை கட்சி கூட்டணி வலிமையான கூட்டணி திமுக சொல்றது கூட்டி பார்த்தாலே 30% தான் வரும். ஆனா விசிகாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3% இருக்குமாங்க? ஆமா. ஏன்னா தமிழ்நாடு அளவுல பறந்துபட்ட அளவுல இல்லை, கட்சி அதாவது பறந்துபட்ட அளவில் அந்த கட்சி இருக்கு. அதில் வந்து திருமாவளவனை நான் குறை சொல்லலை. திருமாவளவன் அதாவது நீங்கள்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களில் எத்தனை கட்சிகள் அவர்கள் ஒரு அணியில் ஒன்றாக ஒரு தலைமையின் கீழ் நின்றிருந்தால் அவர்களை விட வேறு பெரிய சக்தி யாருமே இருக்க முடியாது. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பலவாறாக பிரிந்து சிதறி கிடக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரதியார் அந்த காலத்திலேயே 1/6 நூல் எழுதியிருக்காரு. 1/6 என்னன்னா மக்கள் தொகையில் எப்போவுமே 1/6 ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், தலித்துகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான். அப்படின்னா இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்கான்னா 8 கோடி பேரில் 6 கோடி பேர் வாக்காளர்னு வச்சுங்களேன். 6 கோடி பேரில் 1 கோடி பேர் தலித் வாக்காளர்களாக இருக்கணும். 1 கோடி பேரும் திருமாவளவன் பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை கிருஷ்ணசாமி பக்கத்தில் இருக்காங்களா, ஜான் பாண்டியன் பக்கத்தில் இருக்காங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதறி 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 இருக்கிறாங்க. இருப்பவர்களில் உயரமானவர் திருமாவளவன். சரி ஆச்சுங்களா? அதனால் அவர்களுக்கு ஒரு 3% வாக்கு இருக்குது. அந்த 3% வாக்கு கூட மற்ற தலித் அமைப்புகளுக்கு கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் வெளியிருந்து பார்க்குற பொழுது திமுக, காங்கிரஸ், விசிகா, மதிமுக, இடது கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்டு வரிசை எண்ணிக்கினே போகலாம். ஆனால் எத்தனையோ எண்ணனாலும் எல்லாமே 1, 2, 3, 2, 1, 1க்கு கீழே இப்படி தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே சேர்ந்தாலும் கூட்டணி அப்படின்றதும் கூட பலமாக இல்லை. அது ஒரு வந்தது மிகப்பெரிய பலம் அதற்கு இல்லை. போன வாட்டி அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அது காரணம் வந்து ஒரு மாற்றம் தேவை, இந்த ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு வாக்காளர்களை கணிசமானவர்கள் நினைச்சாங்க. அதனால் 50% கிட்ட அவர்கள் வாக்கு வாங்கினாங்க. அது காரணம் மாற்று அரசியல் நடக்கணும். ஸ்டாலின் நிறைய சொல்கிறார், நிறைய வாக்குறுதி தரார், அதனால் போட்டான். இப்போ எல்லாருமே ஏமாந்துருக்கான். ஸ்டாலின் ஒரு 500க்கு மேலே கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிட்டோன்ட்டார். அதில் 20 விழுக்காடு கூட நிறைவேறலை. இதில் பாதிக்கப்படாதவன் யாருன்னு வரிசையாக நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த மருத்துவர்கள் அத்தனை பேரும் கோவத்தோடு இருக்கான். அரசு ஊழியர்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு எப்போவுமே கலைஞர் வந்து அரசு ஊழியர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அரசு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் இருப்பான், ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்கும். அப்போன்னா அரசு ஊழியர்கள் மட்டுமே 40 லட்சம் வாக்குகளை கணிசமாக போடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சக்தி அது. அதனால் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பார். இன்னொன்று அவங்க தான் எலெக்ஷனுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்துருவார், அவர்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். புரியுதுங்களா? ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி இவருக்கு எதிராக இருக்காங்க. அத்தனை மருத்துவர்களும் எதிராக இருக்காங்க, அத்தனை செவிலியர்களும் எதிராக இருக்காங்க, அத்தனை விவசாயிகளும் எதிராக இருக்காங்க, அத்தனை நெசவாளியும் எதிராக இருக்காங்க. என்ன இந்த சமூகத்தில் எதெல்லாம் அங்கங்களோ அத்தனையுமே அதிருப்தியோடு தான் இருக்கானே தவிர, என்னைக்கடா வந்து தேர்தல் வரும் நம்ம அதிருப்தியை, நம்ம கோபத்தை இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் காட்டணும்னு துடிப்போடு இருக்கும். ஐயா, அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இப்போ மகளிருக்கான பேருந்து, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அது வந்து அது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இதுதான் நிறைய இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்றதும் ஒரு அது வந்து அதை விட மோசமான எதுவுமே கிடையாது. என்ன வகையில் கல்வி சிறந்த தமிழ்நாடு இது? நீங்கள் வந்து 8வது படிக்கிற பையனுக்கு 5வது படிக்கிற பையனுடைய கணக்கை போட தெரியல. அரசு பள்ளிகளை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் பேசணும், தனியார் பள்ளிகளையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. இன்றைக்கி 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நீங்கள் மூடிட்டீங்க. ராஜாஜி 6000 பள்ளிக்கூடத்தை மூடினாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் வந்து ஒரு டைரக்டர் வெற்றிமாறனா, அவர் 2 படத்தை வெற்றிகரமாக பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய மேதையா? நான் கேட்குறேன். இன்னொரு டைரக்டர் யாரோ ஒருத்தர் எனக்கு பேரே தெரியாது, அவர் எதோ சொன்னாராமே, துரோணாச்சாரியிலேருந்து ராஜகோபாலாச்சாரி படிக்க விடாம. இதை விட ஒரு மட்டமான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு எது இருக்க முடியும்? இன்னைக்கு வந்து அடிப்படை கல்வி மனசாட்சின்னு ஒன்று இருந்துன்னா, உங்களுக்கு அடிப்படை கல்வி ஓரளவுக்கு நீங்கள் அரசு பள்ளிகளில் கீழிருந்து மேலே வரைக்கும் அவினாசிலிங்கம் செட்டியார் தான் அது அமைப்பு ரீதியாக முறையாக கொண்டு வந்தவர். புரியுதுங்களா? அவினாசிலிங்கம் செட்டியார் அந்த அமைப்பு அடித்தளத்தை போட்டார். அதன் மீது மிகப்பெரிய கட்டடத்தை உருவாக்கியவர் காமராஜர். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி,
ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி. இது நேத்து சொல்ற வாசகம். அந்த புரட்சியை செய்தவர் காமராஜர். மனசாட்சியோடு ஒருத்தனாவது இந்த மேடையில் நின்று பேசுனீங்களா? ஐயா, ஆனா முதல்வர் முன்னாடி ஒரு முறை இந்த ஸ்டேட்மெண்டே சொன்னாரு. என்னன்னு? காமராஜர் அவர்களோட காலம் பள்ளிக்கல்விக்கு பொற்காலம், கலைஞர் அவர்களோட காலம் வந்து கல்லூரிக்கு பொற்காலம், என்னோட காலம் வந்து உயர்கல்வி, அதாவது கல்லூரியில உயர்கல்வி பிஜி. அதாவது காமராஜருடைய காலம் வந்து பள்ளி கல்வியோட அவர் நிறுத்தலை. பொறியியல் கல்லூரி 1-2 வந்து அன்னைக்கு புறப்பட்டு வந்த அரசு கல்லூரியில் வந்ததுன்னா காமராஜ் தான் உருவாக்கு. மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாருன்னா காமராஜர் தான் கொண்டு வந்தார். உயர்நிலை கல்வி வரைக்கும் அவர் கவனத்தை செலுத்தினார். அவர் ஏதோ ஒரு எஸ்எஸ்எல்சி வரலாம் படிச்சுட்டு நீ வேலைக்கு போய் பாருன்னு சொல்லலை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாக பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக வந்தது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நீங்கள் கனடா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் எங்கே போனாலும் பிஇ படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஐடி வேலை பார்க்குறானே அத்தனை பேருக்கான அடித்தளத்தை போட்டது எம்ஜிஆர். எம்ஜிஆர் காலத்தில் அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக இருக்கிற போது தான் எல்லா இடங்களிலும் அரசே செலவழித்து கல்விக்கூடங்களை உருவாக்க முடியாது. அதனால் யார் யார் கல்வி கூடங்களை உருவாக்குறாங்க அத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஐயா, நீங்கள் அரசு கல்லூரி இது சொன்னீங்கல்ல, ஆனால் மாவட்டம் தோறும் வந்து ஒரு கலை அறிவியல் கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை பொறியியல் கல்லூரி, இல்லை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது. இல்லை, திமுக அரசு எதுவுமே செய்யலைன்னு சொல்ல கரிகாலம் நீங்களே இல்லை அப்படி சொல்லலைங்க. இல்லை நான் சொல்றது என்ன உங்களுக்குன்னா, இன்றைக்கு பட்ஜெட் எவ்வளவு நீங்கள் தயவுசெய்து யோசனை பண்ணுங்க. அன்னைக்கு காமராஜர் ஆட்சிக்கு வருகிற போது 49 கோடி 1954 49 கோடி அவர் பட்ஜெட்டு. இதில் தான் இவ்வளவும் செஞ்சார். ஆட்சி விட்டு இறங்கின 63 121 கோடி. இதுக்குள்ளே தான் இத்தனை அணைக்கட்டுகள், இத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள், இத்தனை கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், எல்லா சாதனைகளும். இன்றைக்கு பட்ஜெட் என்ன? 3 லட்சம் கோடிக்கு மேலே இன்னைக்கு ஆண்டு பட்ஜெட் இருக்க. ஆமாம், 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு வரவு செலவு திட்டத்தை போட்டு 7 லட்சம் கோடி கடனை நம்ம தலைமையில தூக்கி வச்சிருக்கிற அரசுகள் இது. இந்த 50 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடியை வந்து என்னதான் மோசமாக அவர்கள் சுரண்டி கொடுத்தாலும் கூட சில நல்ல திட்டங்களுக்கு செலவழித்து தானே தீர முடியும். நான் எப்பொழுதும் சொல்வேன், திராவிட கட்சிகள் வந்து எந்த ஒன்றும் செய்யலை நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நலிவுற்ற மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட இயக்கங்கள் தான் எங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. நீங்கள் வந்து கண்ணொளி வழங்கும் திட்டத்தில் இருந்து குடிசை மாற்று வாரியம் வரைக்கும் கலைஞரது வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையுமே கீழ்நிலையில் இருந்த மனிதர்களுக்காக செய்தது தான். அதே போல் எம்ஜிஆர் பல்பொடியில் இருந்து செருப்பில் இருந்து பார்த்து பார்த்து இந்த ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். ஜெயலலிதா எங்காவது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை பிள்ளை ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா? சைக்கிள் வாங்க முடியுமா? அத்தனை பேருக்கும் சைக்கிள், அத்தனை பேருக்கும் லேப்டாப். இப்படி இதன் மூலமாக கல்வி தான் மூலதனம். கல்விக்கு எவ்வளவு செலவழிக்கிறோன்றது தான். நீங்கள் 1960களில் கோத்தாரி கமிஷன்னு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு குறைந்தபட்சம் தன் மொத்த வருவாயில் 6% கல்விக்கு செலவழிக்கணும்னா இன்ன வரைக்கும் கிடையாது. ஐயா, நீங்க காமராஜர் குறித்து சொன்னது அப்படின்றது எல்லோருமே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, ஆரிய மாடல் படிக்க விடல, திராவிட மாடல் படிக்க வச்சதுன்னு, அந்த கருத்தை மட்டும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ராஜாஜியே வந்து கல்விக்கு தடையாக இல்லை. அவர் வந்து நீங்கள் ஷிஃப்ட் சிஸ்டம்னு கொண்டு வந்தார். ஆமாம், யோசிச்சு பாருங்க. உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 பிள்ளைகள் படிக்கிறான்னா காலையில் 1000 பேர் படிக்கலாம், பிற்பகல் 1000 பேர் படிக்கலாம். அப்படின்னு இருக்கக்கூடிய கட்டட வசதிகளை வைத்துக்கொண்டு படிப்பவர்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கான முயற்சி தான் ராஜாஜியுடைய ஷிஃப்ட் சிஸ்டம். இன்று வரையில் சீனாவுக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்துறையில் வந்து சேர்ந்ததென்றால் அவர்களுக்கு வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் இல்லை, தொழில் சார்ந்த படிப்பும் ஏட்டு படிப்பும் சேர்ந்து தான் சீனாவின் கல்வி முறை. ஆனா இது வந்து அங்க குடும்பத்தோட தொடர்பு, அதான் வரேன். அது காந்திய கல்வி முறை என்பதே நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் பயிற்சி பெற்றால்தான் அது பின்னால உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது. இவர் நாக்கில் சனி. இவர் வந்து ஒருவேளை படியுங்கள், ஒருவேளை உங்களுக்கு விரும்பிய தொழில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முயலுங்கள் என்று சொல்லி இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் என்ன பார்த்தார், புதிதாக ஒரு தொழிலை இவர் போய் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு.
ஏற்கனவே இவருடைய தந்தை அந்த தொழிலில் இருக்கிறார், அந்த தொழிலை இவன் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம், அதனால் அந்த தொழிலை கற்றுக்கொள்னு சொன்னார். எப்படா ராஜாஜியை வீழ்த்தலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்த பெரியார் அவர் இதை குலக்கல்வி அப்படின்னு ஒன்று சொன்னார். அப்போ கல்விக்கு தடையாக இருந்தவர் யாரு? ராஜாஜி. உங்கள் பேச்சுக்கு வச்சுங்க. இப்போ நீங்கள் துரோணாச்சாரியிலேருந்து ராஜகோபாலாச்சாரி வரல சொல்லக்கூடிய அந்த அறிவாளிக்கு நான் சொல்கிறேன், அந்த கல்விக்கு தடையாக இருந்தவர் தான் ராஜகோபாலாச்சாரி. ஏன் அந்த ராஜகோபாலாச்சாரியோடு சேர்ந்து 1967 கூட்டணி வச்சிங்க? இந்தியாவிலேயே கொள்கையே இல்லாமல் முரண்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு அல்லது ஒரு தனி மனிதனை ஒழிப்பதற்கு ஒன்றாக சேரலாம் என்ற புதிய பாடத்தையே இந்திய அரசியலுக்கு கற்றுக் கொடுத்த பிதாமகன் தான் ராஜாஜி. அதனால் எப்படியாவது காமராஜரை வீழ்த்தினா காங்கிரஸை ஒழிச்சிடலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது தான். அதற்காக அவர் என்ன செய்கிறாரு? இந்த திட்டத்தை தீட்டுறாரு. நான் கேட்குறேன், ராஜாஜி காமராஜரை அழிக்கலாம்னு நினைக்கலாம். காமராஜர் யார்? திராவிடர். ராஜாஜி யார்? ஆரியர். ஆரியர் திராவிடரை அழிப்பதற்கு நினைக்கலாம். ஆனால் அண்ணா யார்? அவர் திராவிடர் தானே. இந்த திராவிடர் அந்த ஆரியரோடு சேர்ந்து அந்த திராவிடரை அழிக்க போனது எந்த வகையில் நியாயம்? சொல்லுங்கள், இன்று வரையில் சொல்லுங்கள். 1971 அகில இந்திய காங்கிரஸின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இங்கே கூட்டணி வைக்கிற பொழுது சட்டமன்றத்திற்கு ஒரு தொகுதியை கூட கலைஞர் தரவில்லை, கொடுக்கல. 9 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் கொடுத்து கூட்டணியை ஏற்றுக்கொண்டார். இப்படி வரிசையாக சொல்லணும் போகலாம். நீங்கள் அப்துல் கலாம் நிற்கிற பொழுது அப்துல் கலாமுக்கு நீங்கள் ஆதரிச்சிங்களா? இல்லை முர்மு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு காட்டுவாசி குடும்பத்திலிருந்து வந்த முர்முவை ஸ்டாலின் ஆதரிச்சாரா? இவர்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றீங்க? நீங்கள் யோசிங்க. நான் இதையெல்லாம் நிறைய வரலாற்று ரீதியாக ஏராளமாக எழுதியிருக்கேன். துக்ளக்லேயே நான் திமுக கழகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள்னு எழுதினதை வியந்து பாராட்டுவார். அது சொல்லுங்க. ஐயா, அடுத்தா ரஜினி இப்போ அரசியலுக்கு வராம இருந்த விஷயங்களையும் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க. அவர் இது போன்ற சூழல்கள் எல்லாம் மனதில் வச்சுதான் அவர் வராம இருந்துட்டாரு அப்படின்னு. ஸோ விஜய் இப்போ ஒப்பிட்டுமே நிறையா எழுதுறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினி சொன்னதாக இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருப்பது உண்மை. ரஜினி என்னிடமே மிக தெளிவாக மனம் விட்டு அதை சொல்லியிருக்கார். பொதுவாக கொரோனாவில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்றால் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கணும். ஆனால் நான் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடினாவே எனக்கு மரணம் தான். அதனால் அடிப்படையிலேயே என்னுடைய பிரச்சனை என்பது முரண்பட்டதாக இருக்குது. 1. 2வது, கொரோனா நேரத்தில் நாம் வெளியே போய் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அதில் எல்லாருக்கும் கொரோனா பரவி அவர்களெல்லாம் மரணத்தை அடைவதற்கு நான் காரணமாக இருப்பதும் சரியாகாது. அதனால் இது எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கிற பொழுது வேண்டாம்யா, தயவுசெய்து நம்ம இதை விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் மனமும் உங்கள் உடலும் எதை சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்கய்யா. உங்களை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் வர்றேன். நீங்களாக என்னை அழைச்சிங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவோம்னு சொன்னீங்க. இது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதனால் உங்களோடு நான் சேர்ந்திருந்தேன். இப்போ உங்களால் இயலலைன்றீங்க, பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஐயா, விஜய் தரப்புல இருந்து உங்களை எதுவும் அணுகுனாங்களா? இல்லை விஜய்க்கு நீங்கள் எதுவும் ஆலோசனை தர எதுவும் விரும்புகிறீங்க? இல்லை, நான் யாரையும் ஒரு நடிகர் அவர் இவர்னு சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன், நடிகர்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் கலைஞர் குடும்பத்தை எடுத்திங்கன்னா கலைஞரே காகிதப்பு கதாநாயகன் தான். ஏன் இப்போ ஸ்டாலின் நடிக்கலையா? குறிஞ்சி மலரை டிவி தொலைக்காட்சியில் அவர் நடித்தார் கதாநாயகன். அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் கூட அவர் நடிச்சிருக்காரு. இப்போ அவருடைய மகன் உதயநிதி அவர் நடிச்சிட்டு வரலையா? இப்போ சினிமா நடிகன், அதனால் அவனை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது. அஜித் வந்தாலோ நயன்தாரா வந்தாலோ கூட பெரிய அளவு கூட்டம் வரும்னு திரும்ப சொல்கிற சீமான், அவர் எங்கேருந்து வந்தார்? அவரும் இயக்குனராக இருந்தார், நடிக்கவும் செஞ்சார், அதை முடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். திருமாவளவனே நடிச்சிருக்காரு. அட இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா தோழர் முத்தரசு நடிச்சிருக்காரு. இப்போ ராஜா ராஜா நடிக்கிறாரு. ராமதாஸ் நடிச்சிருக்காரு. அப்போ எல்லாருக்குமே சினிமா என்பது ஒரு மாய கவர்ச்சியை தருகிற அது ஒரு விதமான ஒரு வலை. அது அந்த வலைக்குள்ளே போய் விழுவாங்க அவங்க. பிறகு விஜயை பார்த்து நீ நடிகன்
உன் பின்னால் கூட்டம் வருது ஒன்று சர்வசாதாரணம் சொல்கிறது அது காழ்ப்பின் அடிப்படையில் வைக்கிற விமர்சனம் தான். ஐயா நீங்கள் வலையொலி பற்றிலாம் சொன்னீங்க. சமீபத்தில் வந்து நிறைய விஷயங்கள் திரைப்படங்கள் சார்ந்தமே இது வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து திரைப்படங்கள் சார்ந்த உங்களோட மதிப்பீடுகளை இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஆர்வம் எப்படிங்க இருந்தது? இல்லை, நான் வந்து நல்ல படங்களை நான் பார்த்தது என்னுடைய நற்பயன். இந்த 1960-61 தான் சிவாஜி கணேசனுடைய ஆகச்சிறந்த நல்ல குடும்ப படங்கள் வந்தது. அந்த குடும்ப படங்களை பார்த்து அவற்றின் மூலமாக பல பாதிப்புகளை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு எப்பவுமே சினிமா பிடிக்கும், நல்ல சினிமா பிடிக்கும். இப்போ மகேந்திரன்னு சொன்னால் மகேந்திரனுடைய உதிரிப்பூக்களை நான் பார்ப்பீங்க. நான் ரஜினியிடமே சொல்லியிருக்கேன், ஐயா நீங்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, நான் பல படங்கள் பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் வந்து ஒரு முள்ளும் மலரும் நடிச்சிங்க பாருங்க, புவனா ஒரு கேள்விக்குறி நடிச்சிங்க, உண்மையிலே ராகவேந்திர ராகவ அந்த முகம் அந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு 4 படங்க தான் என் மனசில் நிற்குது. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன நடிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பொழுதுமே அந்த வகையில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படங்களாக இருந்தால் பார்ப்பேன். இப்போ வர படங்க எதையுமே நான் பார்க்கறது. ஏன் சமீபத்தில் பார்த்தா நீங்கள் ஆகச்சிறந்த திரைப்படம் ஏதாவது? இது எதுவுமே கிடையாது. சமீபத்தில் ஆகச்சிறந்த படம்னு ஒன்று சொல்லவே முடியாது. பொன்னியின் செல்வன் உட்பட சொல்கிறேன். பொன்னியின் செல்வனை நீங்கள் முழுமையாக படித்திருந்தால் அது எவ்வளோ மோசமாக படமாக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு. இன்றைய திரைப்பட உலகத்தை மொத்தமாக சீரழித்தவர்கள் நீங்கள் இந்த லோகேஷ் கனகராஜ்னு ஒரு ஆள் இருக்கார், அப்புறம் நெல்சன்னு ஒரு ஆள் இருக்கார், அப்புறம் இன்னும் ஒரு புதுசாக ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவரெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு என்ன தெரியும்? போதை கலாச்சாரத்தை பற்றி தவிர வேறு ஏதாவது படம் எடுத்துருக்காங்களா சொல்லுங்கள். இந்த லோகேஷ் கனகராஜ் தானே இப்போது மாநகரம்னு எடுத்த அவர் தானே. அன்னைக்கு ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இந்த இதுதான் போதை தருகிற பொருள்களை கடத்துவது, அதை எப்படி கொண்டு போகிறான், எந்த பண்ணுறான், இவர்கள் எந்த அளவு இவ்வளோ துல்லியமாக தெரியுதுன்னு எனக்கு வியப்பாக இருக்குது. ஆக இந்த ஒரு கலாச்சார சீரழிவை திட்டமிட்டு செய்து பணம் பண்ணுவது மட்டும்தான் நம்முடைய கலை சேவை என்று நினைக்கக்கூடிய மிக மிக மட்டரகமான சமூக விரோதிகள்னு நான் சொல்வேன். ஐயா, இப்போ புத்தகம் படிக்கிறது, எழுதுறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்போது நல்ல படங்கள் பார்க்கறது தவிர்த்துட்டு உங்களை ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் மற்ற விஷயங்கள் அப்படின்னா இல்லை, எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் என்பது பாடல்கள் கேட்பது தான். 1960களில் வந்த பாடல்களை நான் 1 மணி நேரமாவது இரவு நேரத்தில் என் மனைவியோடு பார்ப்பேன். நான் வந்து நைட்டிங்கேல் அவார்ட் வின்னர். நான் வந்து கல்லூரியில் படித்தபோது, மாநில கல்லூரியில் படித்தபோது 66-69 படித்தேன். அப்போ தான் துரைமுருகன் மாநில கல்லூரியில் படித்தார். துரைமுருகன், முரசொலி செல்வம் எல்லாம் படித்தாங்க. அப்போ நான் பேச்சு போட்டி ஒன்று வச்சாங்க. கலப்பு திருமணத்திற்கு தங்கப்பதக்கம் சரியா தவறா? அப்போ அவர் தங்கப்பதக்கம் கொடுத்தார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தங்கப்பதக்கம், அது சரியா தவறா என்பதை வந்தாங்க. அது கல்லூரிகள் மொத்தம் ஒரு சுற்றா வந்தது. அது வந்து சரி என்று சொல்லி அதை ஆதரித்து பேசி அந்த ஃபைனலுக்கு வந்தவர் துரைமுருகன். தவறு என்று சொல்லி அதை எதிர்த்து பேசி அந்த காலத்திலிருந்து எதிர்ப்பாளனாகவே மொத்த வாழ்க்கையை நடத்தியிருக்கேன். அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துருச்சு. அப்படி பேசி நான் வந்து அந்த கடைசி ஃபைனலுக்கு வந்தேன். 2 பேரும் மாநில கல்லூரியில் தான் அந்த ஃபைனல் நடந்தது. அதில் நான் தான் வெற்றி பெற்றேன். சமீபத்தில் அந்த பாட்டெலாம் சமீபத்தில் பாட்டே கேட்க மாட்டேங்க. இந்த சாதக பறவை வந்து தவறான ஒரு இசை காதில் கேட்டால் பொத்துன்னு விழுந்து செத்துருவோம் பாருங்க, அது மாதிரி தான் நான். இதெல்லாம் இசையா? இப்போ வந்து அனிருத்து பொன்னிருத்துன்னு ஏன் போடலாம், காதில் ரத்தம் வரல உங்களுக்கு. இளையராஜா பாடல்கள்லாம் அதாவது இளையராஜாவுக்கு நல்ல திறமை இருக்குது, திறமையை மீறி தலைநரே கனம் இருக்குது. ஐயா, இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களோ இல்லை பொதுவாக இப்போ பேச்சாளர்கள் அப்படின்னா இவரோட பேச்சு ஓரளவுக்கு ஓகே, எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யாராவது? பெரிதாக என்னை பாதித்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது. என்னை பாதித்த ஒரே பேச்சாளர் தமிழ்நாட்டில் உண்டு, அவர் தான் சொல்லின் செல்வர் சம்பத். திருவாளர் அண்ணாதுரை பொய் சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன், அவர் உண்மைக்கு புறம்பாக பேசி இருக்கிறார். 2 ஒன்று தான். ஆக ஒருவரை விமர்சிக்கிற போது கூட வார்த்தைகளால் காயப்படுத்தி விடக்கூடாது என்று கண்ணியம் காத்த காலம் அது. இன்றைக்கு எந்த கண்ணியமும் கிடையாது. இந்த விஷயங்களை தாண்டி காமெடி அந்த மாதிரியான விஷயங்கள், நகைச்சுவை இதெல்லாம் பார்ப்பீங்க? நிறைய பார்ப்பேன். பிடிச்ச நடிகர்? அது வந்து அன்றைக்கு வந்து எனக்கு சந்திரபாபு தான் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சந்திரபாபு ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி. ஆமாம், அவர் எனக்கு பிடிக்கும். பிறகு தங்கவேலு எனக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் நல்லா நகைச்சுவை பண்ணுறதா நீங்கள் யாரை பார்க்குறீங்க?
அரசியலையே நகைச்சுவையாக பண்ணுறதா? ஆமா. இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலினுக்கு ஈடு இணை வேறு யாருமே இல்லை. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிக்காரிய காலம். அதாவது நல்ல சிந்தனையும் சமூக பிரஜையும் மக்கள் நலன் சார்ந்த நினைவுகளும் உள்ளவர்கள் ஊடகங்களில் என்னை கவர்ந்தவர்கள்னு பார்த்தா மிகச்சிலர். அதில் எப்பொழுதும் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள். அதனால தான் உங்களிடம் வந்து நெஞ்சம் கலந்து இவ்வளவு நேரம் நான் பேசினேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.